குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம், என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஓகேவா? நம்ம ஏற்கனவே மேக்ஸ் பார்த்தோம்ல ஒரு புக்கு, அதே புக் எடுத்துக்கோங்க. அதே புக்கில் பேஜ் நம்பர் 65, பேஜ் நம்பர் என்னது 65 எடுத்துக்கோங்க. பார்ப்போம். இந்த பேஜ் எடுத்துக்கோங்க எல்லாரும் உங்கள் புக்கில். எடுத்துக்கிட்டிங்களா எல்லாரும்? சரி, எடுத்ததுக்கப்புறம் இங்கே இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் அப்படின்னா எது எதுக்கெலாம் வந்து உயிர் இருக்கோ அது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா எது எதுக்கெலாம் வந்து உயிர் இல்லையோ அது எல்லாமே நான் லிவிங் திங்ஸில் வரும். லிவிங் திங்ஸ்னால் என்னது? இப்போது உயிர் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ். இப்போது மனுஷங்க நம்ம எடுத்துக்கிட்டோம், நீ ஒரு பாயோ இல்லை ஒரு கேர்ளோ இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாக்கோ எல்லாருக்கும் உயிர் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸில் வந்து வரும். இப்போ உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி நாய்க்குட்டி இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறீங்களா? அப்போ அனிமல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? லிவிங் திங்ஸ். ஏன் லிவிங் திங்ஸ்? ஏன்னா அது எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்குது. ஓகேவா? இப்போ பேர்ட்ஸ்னால் என்ன? பறவைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அது என்னதில் வரும்? வெரி குட், லிவிங் திங்ஸில் வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ்னால் என்னது? உயிர் இல்லாத பொருட்கள். இப்போ இந்த பென்சில் எடுத்துக்கிட்டால் பென்சிலுக்கு உயிராக இருக்குது? இல்லை, உயிர் இல்லை. ஸோ அப்போ அது வந்து நான் லிவிங் திங்ஸ். ஓகேவா? இப்போது எரேசர் எடுத்துக்கிறோம். எரேசர் அப்படின்னா எரேசருக்கு வந்து உயிராக இருக்குது? உயிர் இல்லை. ஸோ அப்போ அது வந்து நான் லிவிங் திங்ஸ். அப்போ எது எதுக்கெலாம் வந்து உயிர் இல்லையோ அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இங்கே வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? I am Arini. I have a puppy. I call him Jimmy. I gave him food to eat. He eats it quickly. I play with him. He jumps on me. I love him very much. ஓகேவா? ஐ ஆம் ஹரிணி. அதாவது இந்த பொண்ணு பேர் என்னவா? அரிணியா. ஓகேவா? அவகிட்ட ஒரு பப்பி இருக்கா. ஓகேவா? அந்த பப்பி பேர் என்னவா? ஜிம்மியா. அந்த பப்பி பேர் உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கா? நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் இருக்கா? அந்த பூனைக்குட்டி பேர்லாம் நீங்கள் வைக்குவீங்களா? அந்த மாதிரி இவ்வளோ இந்த அரிணிங்கிற பொண்ணும் அவள் நாய்க்குட்டிக்கு வந்து ஜிம்மி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காளாம். ஓகேவா? அவள் வந்து என்ன பண்ணுவாளா? டெய்லியும் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு ஃபுட்டு கொடுப்பாளாம் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிடுவோம்ல, சாதம் சாம்பார் பொரியல்னு வச்சு எல்லாம் சாப்பிடுவோம்னா அந்த மாதிரி நாய்க்குட்டிக்கும் பசிக்கும், அதனால் அதுவும் வந்து சாப்பிடுமா. ஓகே? அவள் வந்து டெய்லியும் வந்து கொடுப்பாள். ஈட்ஸ் இட் குவிக்லி. அந்த நாய்க்குட்டி வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிருமா. சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவாங்க. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். அப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவீங்களா இல்லை ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா? ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போது இந்த நாய்க்குட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுமா. அதுக்கப்புறம் இவ கூட ஜாலியாக விளாடுமா, அவள் மேலே ஜம்ப் பண்ணி விளாடுமா. அதுக்கப்புறம் அவள் வந்து இந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப 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 லவ் பண்ணுறாளா. ஓகேவா? அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த நாய்க்குட்டி. ஓகேவா? அப்போ இது வந்து உயிர் உள்ள பொருள். அப்போ இதுவும் லிவிங் திங்ஸ், இந்த அரிணிங்கிற பொண்ணும் லிவிங் திங்ஸ். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஐ ஹாவ் a doll. I call my doll Ammu. I try to feed it. It does not eat or drink. It moves only when I win the key. I like my doll அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஐ ஹாவ் ஏ டால். அதாவது இந்த பொண்ணு அரிணின்ற பொண்ணுக்கிட்டே வந்து ஒரு டால் இருக்கா. டால்னா என்ன? பொம்மை. உங்கள் வீட்டிலலாம் பொம்மை இருக்கா? என் வீட்லேயும் நிறைய பொம்மை இருக்குது. அப்போ உங்கள் பொம்மைக்கெலாம் நீங்கள் வந்து பேர் வைப்பீங்களா? ஜிம்மி, அம்மு, இல்லை மங்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பேர் வைக்குவீங்களா உங்கள் பொம்மைக்கு? ஓகே. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவளோட பொம்மைக்கு வந்து
அம்மு அப்படின்னு பேர் வச்சிருக்காளா. ஓகேவா. அவள் வந்து டெய்லியும் வந்து இதுக்கு சாப்பாடு ஊட்டுவாளா. அதுக்கு வந்து அது சாப்பிடாது, இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்கு. இப்போ வந்து உங்கள்கிட்ட சமையல் ஜாமான்லாம் இருந்துச்சுன்னா சும்மா தண்ணியை ஊற்றி சுட வைக்கிறேன்ற பேரில் சுட வைப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கள, விளையாடுவீங்கன்னு நீங்கள் சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி இப்போ விளையாடுவீங்க நீங்கள், எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவளும் வந்து அவள் பொம்மைக்கு சும்மா விளையாட்டுக்கு ஊட்டுற மாதிரி நடிக்கிறாள். ஓகேவா. இட் டஸ் நாட் ஈட். அது வந்து குடிக்கவும் குடிக்காது. தண்ணி கொடுத்தா குடிக்கவும் குடிக்காதா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவும் சாப்பிடாதா. ஓகேவா. இட் மூவ்ஸ் ஒன்லி வென் ஐ வின் த கீ. அதாவது வின் த கீனா, இப்போது கீ கொடுக்குற பொம்மை கீ கொடுத்தாதான் அது வந்து ஓடும். அப்படி தானே சில பொம்மையெல்லாம். இப்போ இந்த பென்சில்னு எடுத்துக்கிட்டால் பென்சில் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. இப்போ நான் இதை மூவ் பண்ணாதான் அது வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி அந்த பொம்மை அப்படிங்கிறப்போ அந்த பொம்மைக்கு கீ கொடுத்தா தான் அந்த பொம்மை வந்து மூவ் ஆகுமா, இல்லைனா அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்குமா. ஓகேவா. ஐ லைக் மை டால். அதாவது இவளுக்கு வந்து இந்த டால் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவளோட பொம்மையை வந்து ரொம்ப 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 பிடிக்குமா. சரியா. அப்போ இந்த பொம்மை அப்படின்றது என்னது, நான் லிவிங் திங்ஸ். ஓகேவா. இவ வந்து லிவிங் திங்ஸ். ஓகேவா. அப்படிதான் இருந்தது. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ் கேன் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹேவ் யங் ஒன்ஸ். தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். ஓகேவா. அதாவது லிவிங் திங்ஸ்க்கு என்ன இருக்கும், உயிர் இருக்கும், ப்ரீத் பண்ண முடியும். ப்ரீத்னா இந்த மாதிரி நம்ம அதாவது மூச்சு விட முடியும். ஓகேவா. மூச்சு விட முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ யாராவது உங்களை கிள்ளிட்டாலோ இல்லை அடிச்சிட்டாலோ இல்லை உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை கோவமாக திட்டுறாங்க ஒரு நாள், அப்போனா நம்மளுக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சரியா. அது எல்லாமே லிவிங் திங்ஸ். அது வந்து கொஞ்சம் இப்போ நீங்களே வந்து ஒரு குட்டி பிள்ளையாக இருப்பீங்க. உங்கள் அம்மாட்ட உங்கள் ஃபோட்டோ கேட்டு பாருங்கள், நீங்கள் பிறந்தப்போ எப்படி இருந்தீங்க அப்படின்னு. குட்டியோண்டு பிள்ளையாக இருப்பீங்க. குட்டி கை இருக்கும், குட்டி கால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கால், பெரிய பெரிய கை வந்திருக்கும். ஓகேவா. அப்போ நம்ம வளர்கிறோம், பெருசாகிறோம், இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளாவே மூவ் பண்ணுறோம். இப்போது உங்களுக்குன்னு ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு மேலே அக்காவோ இல்லை அண்ணனோ இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும், யங் ஒன்ஸ், எல்டர் ஒன்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐ ஈட், நம்மளால் சாப்பிட முடியும். ஐ க்ரோ, என்னால் வளர முடியும். இப்போ இங்கே நீங்கள் குட்டியோண்டு இருக்கீங்க, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க. ஓகேவா. ஐ ப்ளே, நீங்கள் வந்து விளையாடுவீங்களா, ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி, இல்லை வீட்டில் வந்து கேரம் போர்டோ இல்லை செஸ்ஸோ அது மாதிரி நிறைய விளையாடுவீங்க. ஸோ ஐ ப்ளே, நம்மளால் விளையாட முடியும். ஸோ அப்போ ஐ ஆம் ஏ லிவிங் பீயிங். அப்போ நம்ம எல்லாருமே வந்து என்னது, லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. நம்ம எல்லாரும் என்னது, லிவிங் பீயிங். சரியா. நெக்ஸ்ட் லிவிங் திங்ஸ் ஈட். லிவிங் திங்ஸ் வந்து ஈட் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆப்பிள் சாப்பிட்லாம். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து என்ன சாப்பிடும், இந்த நட்ஸ் மாதிரி சாப்பிடும். அந்த பேர்ட்ஸ்லாம் நட்ஸு, இல்லை நம்ம போடுற சாப்பாடு, அது அரிசி, அதாவது சாதம் இருக்குல்ல, சாதம்லாம் சாப்பிடும் அது. அதுக்கப்புறம் மாடு வந்து புல் சாப்பிடும். ஓகேவா. அணில் வந்து என்னது, கொய்யாப்பழம் சாப்பிடும். இந்த மாதிரி நிறைய சாப்பிடும் அணில். ஓகேவா. லிவிங் திங்ஸ் க்ரோ, அதாவது அது வந்து வளரும். என்ன, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மரம் எடுத்துக்கிறோம். நீ வந்து மரத்தில் இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு குட்டியோண்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மண் போட்டுக்கிட்டு அந்த மண்ணை வந்து நல்லா வெட்டாக்கிக்கோ. அதாவது வெட்டினா நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொலன்னு நல்லா தண்ணியோட வச்சுக்கோ. ஓகேவா. அப்போது அதில் நம்ம வந்து விதையை போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி குட்டியோண்டு வந்திருக்கும். திருப்பியும் இன்னொரு ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா, 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சோண்டு பெருசாகிருக்கும். திருப்பியும் ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கும். திருப்பியும் ஒரு 7 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா அதுலேருந்து ஒரு பூவோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ வந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. அப்போ லிவிங் திங்ஸ் வந்து கொஞ்சமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போது நம்மளே பார்த்தோன்னா, இப்போ உங்கள் அப்பாலாம் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குட்டியோண்டு உங்களை மாதிரியே ஒரு குட்டி பாப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை உங்கள் அக்காவோ அண்ணனோ ஃபஸ்ட்டு குட்டியோண்டு இந்த மாதிரி குட்டி பாப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஓகேவா. அதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷனாக மாறியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அப்பா, அதாவது ரொம்ப வயசானவங்களாம் மாறிடுவாங்க. அந்த மாதிரி இப்படி தான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வளர ஆரம்பிப்போம். இத்தனோண்டு குட்டியோண்டு இருக்கிற நம்ம இவ்வளோ பெருசாக வளர்ந்துருவோம். ஸோ அப்போ லிவிங் திங்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் இந்த பேஜ்? நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? ஓகே. பிளான்ட் ஏ சீட் அண்ட் வாட்ச் இட் க்ரோ. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கோ, இல்லை தோட்டம் வந்துச்சு அப்படின்னா தோட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம்னு அம்மாட்ட போய் கேளுங்க, அம்மா தருவாங்க. ஓகேவா. கொஞ்சோண்டு ஒரு 10 வெந்தயம், 10 வெந்தயம் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வைங்க. டெய்லியும் காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றுங்க. கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகேவா. அதை வந்து பாருங்கள் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு குட்டியோண்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் கொஞ்சோண்டு மண் போட்டுக்கிட்டு ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கோங்க. டெய்லியும் தண்ணி, காலையில் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி வச்சு அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரியா. அதான் பிளான்ட் ஏ சீட் அண்ட் க்ரோ, வாட்ச் இட் க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, புரியுதெல்லாம் இருக்கும். சீக்வன்ஸ் த பிக்சர், அதாவது பிக்சரை வந்து சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது லாஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு விதையை போடுறோம். அந்த விதை வந்து கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து இப்படியே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து இங்கே வரும். ஓகேவா. அடுத்து இது வந்து இந்த சைடு இங்கே வரும். அடுத்து இது வந்து இங்கே போகும். சாரி, இது இல்லை. இது வந்து இங்கே போகும், இது வந்து இங்கே போகும். ஓகேவா. அதாவது கீழே வந்து 1 2 3 போட்டுக்கோங்க. 1, ஓகேவா, போட்டிங்களா 1. அடுத்து இது 2 போட்டுக்கோங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்து இது 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து 6 போட்டுக்கோங்க. சரியா. ஓகேவா. எல்லாரும் போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் இது போகலாமா? ஓகே. டிக் தோஸ் தட் நீட் ஃபுட் டு லிவ். எதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு தேவைப்படுதோ, நம்ம வாழ்கிறதுக்கு ஃபுட்டு எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே வந்து டிக் பண்ணுங்க. ஓகேவா. கல்லுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுதா? கல் இல்லை, அப்போது அது வந்து ராங் போட்டுருங்க, கிடையாது. இப்படி இந்த பாக்ஸில் வந்து இப்படி இன்டூ மார்க் போட்டுருங்க. ஓகேவா. டாகுக்கு வந்து ஃபுட் தேவைப்படுதா? டாக் வச்சுருக்கீங்களா வீட்டில்? எல்லாருக்கும் ஃபுட்டு போடுவீங்களா? அது எல்லாத்துக்கும் போடுவோம். அப்போ அதுக்கு வந்து இப்படி டிக் பண்ணுங்க. சரியா. மயில் ரேகைக்கு வந்து ஃபுட்டு போடுவோமா நம்ம? இல்லை, போட மாட்டோம். அப்போ அதுக்கு வந்து ராங் போட்டுருங்க. மங்கிக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுமா? அது வளர. ஆமாம், தேவைப்படும். அது வந்து பெனானாலாம் சாப்பிடும்ல, வாழைப்பழம் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரியா. மங்கிலாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கிட்ட? சரி, அப்போ மங்கிக்கு வந்து டிக்கு போடுங்க. பெண்ணுக்கு வந்து வாழ்கிறதுக்கு சாப்பாடு தேவைப்படுமா? இல்லை, தேவைப்படாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து ராங் போட்டுருங்க. ஓகேவா. அடுத்து எலிஃபெண்ட் பார்த்துருக்கீங்களா கோயிலெல்லாம்? அதுக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுமா வாழ்கிறதுக்கு? ஆமாம், தேவைப்படும். ஸோ அப்போ அதுக்கு வந்து டிக் போடுங்க. சரியா. நெக்ஸ்ட் லிவிங் திங்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவிங் திங்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுமா? அப்போது ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிருக்கீங்களா நீங்கள்? ஹார்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டு ஓட்டுவாங்களே, பார்த்துருக்கீங்களா?
அப்போ ஹார்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. ஸோ அப்போ ஹார்ஸ் வந்து லிவிங் திங்ஸ். லிசர்ட் அப்படிங்கிறது என்னது? பல்லி. உங்கள் வீட்டில் பல்லி இருக்கா? எல்லார் வீட்லேயும் ஒரு பல்லியாச்சும் கண்டிப்பாக இருக்கும், அப்படி தானே? இப்போ லிசர்ட், அந்த பல்லியை வந்து லிசர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ லிசர்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால இது வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பேர்டு பார்த்துருக்கீங்களா? வெளிலலாம் பறக்குமே, காக்கா, குருவி, அந்த மாதிரி நிறைய பேர்டு இருக்குது. பீகாக், ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேர்டு இருக்குது. அந்த பேர்ட்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது வீடு கட்டணும் அப்படின்னா அந்த குச்சியெல்லாம் வந்து சேகரித்து அப்புறம் தான் வீடு கட்டும். ஸோ அப்போ அந்த குச்சியெல்லாம் எங்கேருந்து எடுக்கும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி தான் எடுக்கும். ஸோ அப்போ அது வந்து லிவிங் திங்ஸ். எர்த்வார்ம்னா என்னது? மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ளே இருக்கும், ஓகேவா? மண்புழு. அது வந்து ஒரு இடத்துல இருந்து குட்டியாக ஒல்லியாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக குட்டியாக இருக்கும். அது எல்லாமே மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சரியா? இது வந்து திங்க் ஜோன். போட்டும் வந்து மூவ் பண்ணும். ஆனால் என்ன, அது வந்து லிவிங் திங்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து மூவ் ஆகும், அதனால லிவிங் திங்ஸில் வரும்னு சொல்லியிருந்தேன். போட்டும் மூவ் ஆகும், ஆனால் இது வந்து லிவிங் திங்ஸில் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லிவிங் திங்ஸில் வராது. ஏன்னா அதுக்கு வந்து உயிர் இல்லை, சாப்பாடு இல்லை அதுக்கு, அதனால் எதுவுமே வராது. இதுக்கு எல்லாமே சாப்பாடு. இது வந்து சாப்பாடு சாப்பிடும். இது எல்லாமே சாப்பாடு சாப்பிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே லிவிங் திங்ஸில் வரும். ஆனால் இதுக்கு வந்து உயிரும் இல்லை, சாப்பாடும் சாப்பிடாது, மூவ் மட்டும்தான் ஆகும். அப்படின்னா இது வந்து லிவிங் திங்ஸில் வராது, போட் அப்படிங்கிறது. சரியா? இங்கே பக்கத்தில் நோன் வேணால் எழுதிக்கோங்க. NO, நோ. ஓகேவா? லிவிங் திங்ஸ் ஹேவ் யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸ்னால் என்ன? அதுக்கு குட்டி இருக்கிறது எல்லாமே வந்து யங் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யங் ஒன்ஸ்னால் என்ன சொன்னேன்? அதுக்கு குட்டி, ஓகேவா? இப்போது இந்த சிக்கன், கோழி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கோழி வந்து முட்டை போடுமா? அந்த முட்டை எல்லாமே உடஞ்சி வெளில வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே குட்டி, கோழியோட குட்டி, ஓகேவா? அது எல்லாமே யங் ஒன்ஸ். குட்டியாக இருந்துச்சுன்னா அது யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு லயனோட குட்டி அப்படின்னா கப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அது எல்லாமே யங் ஒன்ஸ், லயனோட குட்டி. நெக்ஸ்ட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் வந்து குட்டியோண்டு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்படி தானே? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் யங் ஒன்ஸ், குட்டி பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எல்லாருக்கும் புரியுதா? சரி, ஓகே. லிவிங் திங்ஸ் ஃபீல், லிவிங் திங்ஸ் ப்ரீத். அதாவது லிவிங் திங்ஸ்க்கு வந்து ஃபீல் பண்ண முடியும், லிவிங் திங்ஸை வந்து ப்ரீத் பண்ண முடியும். லிவிங் திங்ஸால் ப்ரீத் பண்ண முடியும். இப்போ டாக் வந்து உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வலிக்கும், அப்படி தானே? அப்போ அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ். நம்மளுக்கு வந்து கடிச்சிருச்சு, ஐயோ வலிக்குதுன்னு உட்காந்து ரொம்ப அழுவோம், அப்படி தானே? அப்போ அது வந்து ஒரு ஃபீலிங். அது வந்து இப்போ நம்மளுக்கு அது வந்து ரொம்ப அன்பு காட்டுச்சு, நம்ம கூட விளையாண்டுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபீலிங். நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும். ப்ரீத் பண்ணால் தான் நம்மளால் வந்து வாழ முடியும். ஸோ அப்போ நம்மளால் மூச்சு விட முடியும். இப்போ மங்கி அப்படின்னா மங்கி வந்து அதுக்கு தேவையான ஒரு ஃபீலிங் இருக்கும். சீத்தா அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது கடிச்சு தின்னும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பேஜ் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா நம்ம? சரி, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. The cat is hungry. Cat is hungry அப்படின்னா கேட்டுக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்கா. அப்போ இந்த மில்க்கை வந்து போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ கேட் வந்து என்ன ரூட்டில் போனால் இந்த மில்க்கை போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ கேட் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஓகேவா? இப்படி போகுது, ஓகேவா? இப்படி போய் இங்கே வந்து செவுரு இருக்குது. ஸோ அப்போ இப்படி போக முடியாது அதனால். ஸோ அப்போ திருப்பி கீழே இறங்கி இப்படி திருப்பி இங்கே செவுரு வந்துருச்சு. ஸோ அப்போ இப்படி போக முடியாது. இப்போ இப்படி போகலாம் அப்படின்னா இப்படி போகலான்னு பார்த்தா இங்கேயும் செவுரு இங்கேயும் செவுரு, அதனால் போக முடியாது கேட்டு, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுது, இந்த கேட் வந்து இப்படி மேலே போகுது, ஓகேவா? மேலே போய் இப்படி வந்து
இந்த இதுக்குள்ளே போய் இப்போ மில்கை போய் கொண்டு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க நோட்டில் எல்லாரும் வரைங்க பார்ப்போம். இதை கேட் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது, இப்படி வருது, இப்படி வந்து போகுது. அந்த லைன் நான் வரைகிற மாதிரியே எல்லாருமே வந்து உங்கள் நோட்டில் வரைங்க எல்லாரும். வரைஞ்சிட்டிங்களா எல்லாரும் உங்கள் நோட்டில்? நான் வரைஞ்ச மாதிரியே லைன் உங்கள் புக்கில். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் த பேபி வித் இட்ஸ் மதர் பை ட்ராயிங் எ லைன். அதாவது இப்போது அம்மாவுக்கு வந்து நீங்கள் புள்ள, அப்போ உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து அது அம்மாவாக இருக்குது, அதோட பிள்ளைங்கள வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ மாடுக்கு குட்டி மாடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது குட்டி மாடு. ஸோ அப்போ குட்டி மாடுக்கு இப்படி ஒரு லைன் போடுங்க. போட்டிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஒரு லைன் இருக்குது. லைனுக்கு குட்டி லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இப்படி ஒரு கோடு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோழி குஞ்சு இருக்குது. கோழி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இப்படி வந்து ஒரு லைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு லைன் வந்து இங்கே இருக்குது, அதோட குட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு லைன் இப்படி போடுங்க. எல்லாரும் பார்த்து எழுதிக்கோங்க, கொஞ்ச நேரம் டைம் தரேன். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃபஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? லிவிங் திங்ஸ்னால் என்ன? உயிர் இருக்க பொருள். நான் லிவிங் திங்ஸ்னால் என்ன? உயிர் இல்லாத பொருள். ஓகேவா? இந்த நான் சொன்னது புரிஞ்சிச்சா இது எல்லாமே? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. லிவிங் திங்ஸ்னால் என்ன? லிவிங் திங்ஸ் வந்து சாப்பிடும், வளரும் அண்ட் ப்ளே பண்ணும். வெளில போய் விளையாடலாம் நம்ம. ஓகேவா? அதே மாதிரி அது வந்து க்ரோ, இந்த மாதிரி குட்டிலேருந்து பெருசாக மாறும். இப்போ நம்மளே வந்து குட்டி பாப்பாவாக இருந்திருப்போம், அது குட்டி பாப்பாவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பாப்பாவாக மாறியிருப்போம். ஓகேவா? சரியா? இப்போ இதெல்லாமே உங்கள் நோட்டில் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க, நான் காமிக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே. மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? சரி, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? லிவிங் திங்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஹார்ஸ், லிசர்டு, பேர்டு, எர்த்வார்ம் இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேவா? யங் ஒன்ஸ் அப்படின்னா அதோட குட்டி தான் வந்து யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவிங் திங்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும் அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து அழுகுறோம், அப்பா அம்மா திட்டினாங்கன்னா அழுதுருவோம். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாப்பி, அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஸோ அப்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தான். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரூட் போடுறத வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க எல்லாமே. சரியா? மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து, அதாவது அதோட குட்டியை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஓகேவா? எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து இது போதும். நம்ம நாளைக்கு வந்து நான் லிவிங் திங்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.